நாங்கள் 4 பிள்ளைகள். இந்த தகப்பனாருக்கு ஷைலோவுடைய அப்பாவுக்கும் எனக்கும் 10 வருஷம் 6 மாதம் வித்தியாசம். ஷைலோவுடைய அப்பா பிரதர் அருள்தாஸ் என்னை அவருடைய கூடவே வைத்திருந்தார். வேலூரில் அவருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்பாகவே நான் கல்லூரியில் படிக்கும்போது நாங்கள் இருவருமாக ஒன்றாக இருந்து தனியாக தங்கியிருந்தோம். அவருடைய அன்பு மிகப்பெரியது. அவருக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகும் நான் வந்து வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் வேலை செய்யும்போது அவரோடு கூடவே என்னை இருக்கும்படியாக செய்தார். என்னுடைய தகப்பனும் நானும் என்னுடைய மூத்த சகோதரன் ஷைலோவுடைய அப்பாவோட கூடவே இருந்தோம். அவர் மரிக்கும் வரையிலும், என்னுடைய சகோதரன் மரிக்கும் வரையிலும் நாங்கள் இரு குடும்பத்தாரும் ஒரே குடும்பமாகவே கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக ஜீவித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இவங்க சிறு பிள்ளைகள் 6 பிள்ளைகள், எல்லாம் சின்ன குட்டி பிள்ளைகள். என்னுடைய சகோதரன் ஷைலோவுடைய அப்பா அவர் ஒரு விசுவாசியாக இருந்தால் கூட அவர் ஒரு திருமணமான ஊழியக்காரன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஒரு சொற்பமான நேரம் தான் தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் செலவழித்திருக்கிறார். பாக்கி நேரம் எல்லாம் கட்டுமையை ஊழியக்காரர்களோடு சேர்ந்து தான் அவர் செலவு செய்தார். அப்படி இருக்கும்பொழுது இந்த 6 பிள்ளைகளோடு நாங்கள் ரொம்ப நெருக்கமாக பழகி வந்தோம். அப்போ இவங்க சின்ன குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது இவர்களை அடிக்கடி நான் பார்த்த சந்தர்ப்பம் என்னென்றால் கிரேசி பாலின் ஷெக்கை ஷைலோவுடைய அக்காமார் அவர்கள் வந்து பெரிய அக்கா, அப்புறம் பாட்டுக்கார சிஸ்டர், அப்புறம் ட்ரம் அடிக்கிற சிஸ்டர். ஷைலோ அவர் ஒரு பிரசங்கியார். அதுக்கு தம்பி சீஃபஸ் அவர் வந்து இன்டர்பிரட்டர். அதுக்கு அடுத்தவர் பால்சன் அவர் வந்து கீபோர்டு வாசிக்கிறார். அங்கெல்லாம் ஒன்றும் கீபோர்டு இருக்காது, அங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு ஸ்கூலில் ஒரு 2 பூச்சி கட்டிகிட்டு இருக்கோம். அதில் அவங்களுக்கு லாங்குவேஜ் கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க. என்னவோ ஒன்று அவர் சொல்வார், அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, இவர் என்னவோ சொல்கிறார், அவர் இன்டர்பிரட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் ஒரு ஆராதனை நல்ல இப்படி அநேக சந்தர்ப்பங்களில் நான் அவர்களை அப்படி விளையாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் அதை கனம் பண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு அவர்கள் 6 பேரையும் கற்று தெரிந்து கொண்டார். ஷைலோ வந்து சிறு பிராயத்திலேயே அதிகமாக நல்ல இந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உடையவர், நல்லா வாசிப்பார். சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனமாக இருந்தார். வாலிப பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக அவருடைய தன்னுடைய வாலிபத்தை செலவழித்தார். அவர் ஸ்கூலில் படிக்கும் பொழுது கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் அதில் படிக்கும்பொழுது 5ஆம் வகுப்பு படிக்கிறார். ஒரு நாள் வந்து வீட்டில் ரொம்ப தேம்பி தன் தாப்பனாரத்தில் அழுத. அப்போ அவர் என்னப்பா ஏன் அழுத? எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸ்கூலில் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைப்பா. அப்போ தாப்பனார் உடனே கீபோர்டை எடுத்து வச்சு, வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், ஆல் அவர் பெயின்ஸ் ஆல் அவர் சின்ஸ் டு பேர் அப்படின்ற அந்த பாட்டை இவருக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து அந்த கீபோர்டில் அவரை வாசிக்க வச்சு, இவர் வாலிபத்தில் ஊழியத்துக்கு வந்த பிறகு இவருடைய யூத் மீட்டிங் நடத்தும்போது நிறைய சந்தர்ப்பத்தில் நான் பின்னாடி உட்காந்து கேட்டிருக்கிறேன். இந்த பாட்டை அவர் பாடி, நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டேன், இன்று வரைக்கும் அவர் என்னுடைய நண்பனாக இருக்கிறார் என்று அவர் சாட்சி சொல்வதை நான் கேட்டுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவர் அந்த ஸ்கூலில் இருந்து ப்ரொமோட் ஆகி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஐடஸ்கரை ஸ்கூலுக்கு 6ஆம் வகுப்பு போகிறேன். அந்த 6ஆம் வகுப்பு போகும்போது ஆண்டவர்களுக்கு ஊழியத்தினுடைய அழைப்பை எப்படி கொடுத்துருக்கிறாரு அந்த கிளாஸ் டீச்சருக்கு அவர் வெளிப்படுத்தினதை நேற்று நாங்கள் இவருடைய மரணத்தை அந்த டீச்சருக்கு நாங்கள் அறிவித்தப்போ அவங்க உடனே என்ன நடந்தது அந்த இடத்துல எப்படி நடந்ததுன்றதை உடனே ஒரு மெசேஜ் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சொல்கிற பிரகாரமாகவே நான் அதை படிக்க விரும்புகிறேன். Testimony by Mrs. Flora James, class teacher. Brother Shiloh's 6th standard teacher. Many years ago, I walked into the classroom. I was the class teacher of the 6th standard B section. So many lovely children walked into my classroom.
being the first day, just to get to know more about these children, I asked the children to tell their names and what they would like to become when they grew up. Many said they wanted to be doctors, engineers, and collectors, and so on. It was then I saw a small, sweet boy who stood up and said that his name was Shiloh and that he would like to become a pastor. I was taken up by that response. I asked him, "Do you really want to become a pastor?" He said, "Yes, ma'am," without any hesitation. I have never ever heard anyone say that kind of an answer. Till today, I remember him because of his will to do God's work. I later learned that he became a pastor. God must have loved him so much that he had taken him to be with him at so young an age. Love you, Shiloh. இது அவங்க டீச்சர், 6ஆம் வகுப்பு டீச்சர் நேற்று மெசேஜாக இதை அனுப்பியிருந்தாங்க. இப்படி இந்த 6ஆம் வகுப்பிலிருந்து அவர் வாலிப வயது வரைக்கும் தன்னை ஒரு ஊழியக்காரனாக என்பதற்காகவே தன்னுடைய ஜீவித்தை தியாகம் செய்து அப்படியே அவர் ஜீவித்தார். அவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து முடிக்க போகிறார். நான் என்னுடைய வீடு அப்போ தான் கட்டின்னு இருக்கிறேன். அப்போது எனக்கு உதவி தேவைப்பட்டது. அப்போ இவரை கூப்பிட்டு, நாங்கள் 2 பேருமே நானும் மனைவியும் வேலைக்கு போகிறதுனால இவர்கிட்ட இந்த பொறுப்புகள் எல்லாம் விட்டுருந்தேன். அப்போது அந்த வீடை கட்டி முடிக்கிற போது இவர் ஊழியத்துக்கு எடுக்கப்பட்டேன். அப்போது நான் இவர் ஊழியத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த வீடை எப்படியாவது டெடிகேட் பண்ணிடணும் அப்படின்ட்டு அவர் ஊழியத்துக்கு இங்கே வந்து திருமலையூர் வர்றதுக்கு முன்னாடி அந்த வீடை டெடிகேட் பண்ணிட்டோம். 2 நாளுக்கு பிறகு அவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இந்த ஃபெய்த்தோமில் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அந்த அழகான அந்த ஃபெய்த்தோமை மாடிஃபை பண்ணி அந்த ஃபெய்த்தோமில் அழகாக கன்செப்ட் பண்ணுறதை அவர் பார்த்துக்கிறேன். கர்த்தர் அவரை கொண்டு செய்த வேலைகளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். ஊழியத்துக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னிடத்துல ரொம்ப பிரதிஷ்டியாக நடந்து கொண்டேன். இந்த யூத் மீட்டிங்கில் அவரை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். எனக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருந்தபடினால நான் 12 மணிக்கு மேலே தான் அவரை தேடின்னு வர முடியும். அப்போது 12 மணிக்கு மேலே தேடின்னு வந்து 4 நாட்கள் இங்கே தங்கியிருந்தேன். 4 நாட்கள் அவரை பார்க்க முடியல. வேலூர் கன்வென்ஷன் இருந்தபடினால சனிக்கிழமை நைட்டே நான் புறப்பட்டு போயிட்டேன். சண்டே ஈவினிங் என்னுடைய டாட்டர் வீட்டுக்கு வந்தேன். அப்போது ஷைலான்னு உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பார்த்து. அது கிஃப்ட் ஒரு 100 ருபீஸ் வந்து தான் இருக்கும். என்னுடைய இதயத்தில் ஒரு பெரிய பொக்கிஷத்தையே எடுத்து வைத்தது போல இருந்தது. இன்னும் என்னுடைய மகனுடைய இதயத்தில் நான் இருக்கிறேனே அப்படின்ற அந்த திருப்தி கர்த்தர் எனக்கு தந்தார். இவர் சுகவீனமாக இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்தோம். அவரை பார்த்து அவருடைய கார் மாட்டில் உட்காந்து எடுக்கிறதுக்காக நான் ரொம்ப கிளம்பி அழுது கொண்டே இருந்தேன். என்னோட சீஃப் பஸ் அவர் வந்து நல்ல வாக்குத்த வசனங்களை சொல்லும் போது எப்படியுமே ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அவர் எப்படியாவது இவர் நிறைவாரு. பஸ் சாம் அவருக்கு கூட இருக்காமட்டாங்க. ஏராளமான ஊழியக்காரர்கள் கவர்மெண்ட் இருக்காங்க. இவர் சுகமாயிடுவாருன்ற நம்பிக்கையிலே நான் என்னை தாழ்த்தி அழுது கொண்டே இருந்தேன். அவருடைய முடிவு 7 காலத்து அவருடைய முடிவு வந்தப்போ அதை பரிசுத்தவானுடைய கையில் அவருடைய முடிவு அடைந்தப்போ எனக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய திருப்தியை தந்துட்டேன், ஒரு தைரியத்தை தந்துட்டேன். அப்போ அதுக்கப்புறம் நான் அதுக்காக அவருடைய முடிவுக்காக நான் துக்கப்படவே இல்லை. கர்த்தருடைய கிருபை நான் கர்த்தர் பரிசுத்தவான்களை கொண்டு கடைசி நேரத்தில் நம்முடைய சீஃப் பாஸ்டர் பஸ் சாம் அவர்கள், பஸ் லூக்கா அவர்கள், பஸ் எல்டி தாமஸ் அவர்கள் கூடவே இருந்து அவருக்கு செய்த உதவிகளுக்காக நாங்கள் என்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து நன்றியுள்ள இதயத்தோடு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.